குருவே சரணம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருள் துணை கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணா அஸ்ட்ரோ துலாம் ராசி நண்பர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திக்கொண்டு இப்பொழுது ஸ்ரீ குரோதி வருஷம் ஆனி மாதத்தின் சுபபலன்களை காண்போம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு ராகு 6லும் இம்மாதம் பிற்பகுதியில் புதன் 10லும் சுக்கிரன் 9லும் வளர்ப்பறை சந்திரன் மூலம் சுபபலன்களையும் அருளவுள்ளார். ராகு அருளும் சுபபலன்களை பார்ப்போம். எல்லா வகையிலும் தனம் வந்து குவியும், எல்லா கஷ்டங்களும் நீங்கும், சுகமும் சந்தோஷமும் நிம்மதியும் உண்டாகும். தனியாக பொருள் சம்பாதிப்பதற்கு மற்றும் இல்லாமல் எதிரியின் தனமும் வந்து சேரும். வேற்று மொழி பேசும் ஒரு பெண்ணின் நேசமும் ஏற்பட்டு அதனாலும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் உண்டாகலாம். புத்தி சாதுரியத்தால் பொருள்கள் சேர்ப்பார்கள். தன் வளமும் தான் வாழும் இடத்தில் உங்களுக்கு அதிக மரியாதையும் மதிப்பும் ஏற்படும். இம்மாதம் பிற்பகுதியில் புதன் பகவானால் 10ல் அருளும் சுபபலன்களை பார்ப்போம். புதிய உயர் பதவிகள் கிடைக்கும். வாக்கு வன்மையால் புகழும் உண்டாகும். எதிரிகளை வென்று வெற்றியும் அடைவர்கள். அதனால் நன்மையும் உண்டாகும். பல வகை பணியாட்களும் சொகுசு உபகரணங்களும் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். இன்னும் பல சுபகாரியங்களும் நடைபெறும். தெய்வ பிரார்த்தனையால் வேண்டியது நிறைவேறும். செய்யும் காரியமெல்லாம் சிறப்பாகவும் மேன்மையுள்ளதாகவும் இருக்கும். ஆடிட்டர் போன்ற தொழில்களிலும் மிகவும் முன்னேற்றம். எல்லா வகையிலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். எதிரிகளின் தனமும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய செயல்திறன் மென்மேலும் பெருகும். தடங்கள் நீங்கி எல்லா காரியங்களும் வெற்றியடையும். மனைவி மூலம் ஒரு நல்ல வீடும் பெயரும் புகழும் ஓங்கும். இவருடைய நிர்வாக திறமையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் சுக ஜெயமும் உண்டாகும். சுக்கிர பகவான் 9ல் தரும் சுபபலன்களை பார்ப்போம். உயரக ஆடை ஆபரணங்கள், போக பொருள்கள், பொழுதுபோக்கு உபகரணங்கள் யாவும் கிடைக்கும். விரும்பிய பொருள்களும் கிடைக்கும். சுகமும் ஆரோக்கியமும் பெருகும். நிறைய தனமும் சேரும். அன்னதானம் செய்வீர்கள் மற்றும் பல புண்ணிய காரியங்களும் மனம் ஈடுபட்டு உயர்ந்த செல்வந்தரால் ஒரு முக்கியஸ்தர் உங்களுக்கு நண்பராய் அடைவார்கள். அதனால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வாக்கு நாணயமும் பெருகும். தேவாத பக்தியும் ஏற்படும். குணம் உள்ளவராகவும் தவ முயற்சி உள்ளவராகவும் இருப்பீர்கள். வாகன சுகமும் உண்டாகும். இக்காலம்
தகப்பனார்க்கு நன்மை ஏற்படுகிறது. எல்லா வகையிலும் பூரண சுகமும் நிம்மதியும் உண்டாகும். போஷண சுகமும் நிறைவாக உண்டு. நல்லவர்கள் விரும்பி உதவுவார்கள், நண்பர்களும் விரும்பி உதவுவார்கள். திருமணமாகாதவர்களுக்கு பெரிய இடத்து பெண்ணுடன் திருமணம் நடக்கும். அவர்கள் மூலம் செல்வமும் சுகமும் பெறுவீர். கல்வியும் புகழும் ஓங்கும். நீங்கள் குணசாலியாகுவீர்கள். எல்லாராலும் போற்றப்படுவீர். வெளிநாட்டு பயணமும் வெளிநாட்டிலேயே காதல் திருமணமும் பல வகையான ஆதாயமும் பல புண்ணியஸ்தல யாத்திரைகளையும் மேற்கொள்வீர்கள். நல்ல குரு ஆசான் போன்றவர் ஒருவர் உங்களுக்கு அமைவார். அவரால் வாழ்வில் ஒளியும் முன்னேற்றமும் பெருகும். புத்தி சாதுரியமும் ஓங்கும். ஒழுக்கமும் நன்னடத்தையும் சிறப்பாக இருக்கும். வளர்ப்பறை சந்திரன் அருளும் சுபபலன்கள். தேக சவிக்கியமும் சந்ததி விருத்தியும் தந்திர மந்திர சித்தியும் வாகன யோகமும் பெரியோர்களின் நேசமும் பதவி உயர்வும் ராஜயோகமும் மன திருப்தியும் பண வரவும் உடல் ஒளிவெறும். பல பயணங்களிலும் ஏற்படும் பல சந்ததிகளிலும் ஆராய்ச்சியும் பல சாஸ்திரங்களில் ஆராய்ச்சியும் தேர்ச்சியும் ஏற்படும். புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் பாக்கிய விருத்தியும் உண்டாகும். வேளா வேலைக்கு தரமான சுவையான உணவும் கிடைக்கும். எல்லா காரியங்களிலும் அனுகூலமாகும். பிறருக்கு கட்டளையிடும் வாய்ப்பு கிட்டும். மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். கஷ்டங்கள் நீங்கி ஆரோக்கியம் பெருகும். தன லாபமும் எல்லா வகையிலும் நன்மையும் ஏற்படும். இந்த நாட்களில் நோய்கள் நீங்கி சுகம் ஏற்படும். பிறருக்கு உபகாரம் செய்வீர்கள். பெரும் சந்தோஷமும் நிகழும். போஷண சுகமும் உண்டாகும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஓங்கும். சுபம். வாழ்க வளமுடன்.